இந்த மழை நேரத்தில் சுக்கு காப்பி கட்டாயம் மிகச்சால சிறந்தது. இதில் கொய்யாலையை கொஞ்சம் ஒரு ரெண்டு இலை பிடிங்கிக்கிறணும். அப்புறம் அந்த கருவேப்பிலையை இது ஒரு 2 இனுக்கு பிடிங்கிக்கிறணும். அடுத்து வந்து மல்லி, கொத்தமல்லி, இதில் கிடக்கு வாங்க, அத்தனையும் இதில் கிடக்கு. இது வந்து சுக்கு நல்லா தட்டணும், கொஞ்சமாக தட்டிட்டாங்க. கொய்யா இலை, அந்த கருவேப்பிலை, இதில் வந்து இன்னொரு இலையும் போடணும், துளசி. அந்த துளசியவும் சேர்த்துக்கிறணும். நல்லா கொதிக்க விடணும். காப்பி ரெடியா? மேலும் இந்த குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து குடிக்காமல் இருப்பாங்க. ஒரு சில குழந்தைகள் வந்து ரொம்ப அடம் பிடிக்குங்க. இது வந்து கஷாயம் குடிக்கிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு. இருந்தாலும் பழக்கப்படுத்திடுங்க. குழந்தைகள் ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு ஈரத்து நேரங்களில் இப்படி காப்பி போட்டு குடிங்க, சுக்கு காப்பி போட்டு குடிங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதானே அப்படின்னு நினைக்கலாம். கொய்யால, துளசி, கருவேப்பிலை, சுக்கு, வெல்லம், அது இதுன்னு எல்லாம் தட்டி போட்டுக்கிட்டு காப்பி குடிக்கவா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இதெல்லாம் சேர்ந்த மணிக்கு என்ன செய்வாங்கன்னா, தூள் அப்படின்னு சொல்லி, காப்பி தூள்னு சொல்லி அதை கொடுத்து அந்த அன்னைக்கு காப்பியில் போட்டு வடிகட்டி குடிச்சிடுறது, அவ்வளோதான். சுருக்கமான வழியை தான் ஜனங்க பார்க்குதுங்க. ஆனால் உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இந்த மாதிரி கஷாயம் போட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க கட்டாயம். அதுகளாவது இதை பயன்படுத்தட்டும். பயன்படுத்த முடியாது செய்யுங்க. பாய். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அடுத்த ஒரு பொதுநல வீடியோவில் கட்டாயம் நம்ம சந்திக்கிறோம்.